வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பற்றியும் அதில் ஃப்ளட்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ளட்டர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கரண்ட்டாக இருக்கக்கூடிய மொபைல் ஓஎஸ் பிளாட்ஃபார்ம் என்னென்ன அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்துக்கலாம். மொபைல் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS இந்த ரெண்டு தான் மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ். அதில் ஆண்ட்ராய்ட் 71%, iOS 26% மொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இதை தவிர மற்ற டைசன், உபுண்டு, பிளாக்பெரி, விண்டோஸ் இந்த மாதிரி மொபைல்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஆப் டெவலப்பர் ஆகணும்னா ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS இந்த ரெண்டு பிளாட்ஃபார்மில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். இந்த ரெண்டுக்கு தான் ஓப்பனிங்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யாரும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் தனித்தனியாக டெவலப்பர்ஸ் தேடுறது கிடையாது. என்ன ரீசன்னா அதுக்கான டெவலப்மெண்ட் டைம் அண்ட் காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். இந்த ஒரு ரீசன்னால கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் ரெண்டு பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்படி இல்லாட்டினா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு ஹைப்ரிட் அப்ளிகேஷன்ஸ் இல்லாட்டினா கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் ஃப்ளட்டர் அப்படிங்கிறது. ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி மட்டும்தான் கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை தவிர இன்னும் நிறையா டூல்ஸ் இருக்குது, நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம், இது ஃபேஸ்புக்கோடது. இதை தவிர அயானிக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அண்ட் மைக்ரோசாஃப்டோட ஜாமரின் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான டூல்ஸ். இவ்வளோ டூல்ஸ் இருக்கப்போ ஃப்ளட்டர் ஏன் படிக்கணும், ஃப்ளட்டருக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ். மற்ற கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லேகியாக இருக்கும். ஆனால் ஃப்ளட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரெடிபிள். அதாவது நேட்டிவ் அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இதனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி யூஏ விட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்ஜெட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃப்ளட்டர் டியூட்டோரியல்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். யூஏனா யூசர் இன்டர்ஃபேஸ். நீங்கள் பார்க்கக்கூடிய விசுவலாக பார்க்கக்கூடிய யூஏஸ் ரொம்ப ஹை குவாலிட்டி அண்ட் க்ளீன் ஸ்ட்ரக்சர்டாக டிசைன் பண்ணுறதுக்கு ஃப்ளட்டர் ரொம்ப யூஸ் ஆகுது. இது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனால் ஃப்ளட்டர் எல்லாமே விட்ஜெட்ஸாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரீ பில்ட்டாக எல்லாமே இருக்குது, நம்ம அதை எடுத்து மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான டெவலப்மெண்ட் டைம் ரொம்பவே கம்மியாகும். இதுவே நீங்கள் ரெண்டு பிளாட்ஃபார்முக்கு டெவலப் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப கம்மியாயிடும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு யூஏ டிசைன் பண்ணோம் அப்படின்னா வித்தின் 1 or 2 டேஸ்க்குள்ளே ஒரு கம்ப்ளீட் ஆப்போட யூஏ நம்மளால் டிசைன் பண்ணிட முடியும். இது நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸில் ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ப்ரோக்ராமர்ஸ், டெவலப்பர்ஸ்னால தான் அதை ஓரளவுக்கு கொண்டு வர முடியும் ரொம்ப வித்தின் 1 or 2 டேஸ்க்குள்ளே. இப்போ நீங்கள் பிக்னஸாக இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு கொண்டு வர கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ். இதுவும் மல்டி பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 2 லாங்குவேஜை படிக்கணும். பீரியாடிக்கலாக 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது. இப்போ ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப்லையும் ஒரு ப்ரோக்ராமரோட பாயிண்ட் ஆஃப்லையும் நம்ம ஃப்ளட்டர் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப்ல எடுத்துட்டோம்னா அவங்களுக்கான ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கான டைம் ரொம்ப கம்மி. இப்போ ஒரு ப்ராடக்டை நீங்கள் டெவலப் பண்ணணும், ஒரு ஆப்பை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான டெவலப்மெண்ட் டைம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா ஃபாஸ்டஸ்ட் ப்ரோட்டோடைப்பிங் இருக்குது, ஒரே சிங்கிள் கோட் பேஸ். மல்டி பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் செப்பரேட்டாக ஆள் எடுக்க தேவையில்லை. ஒரே கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஆண்ட்ராய்டு அண்ட் iOSக்கு ஆப் டெவலப் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ 2 டெவலப்பருக்கு ஹையர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 2 டெவலப்பருக்கான சேலரியும் நம்ம இங்கே ஒரே ஆளுக்கே கொடுத்தா போதும். அப்படிங்கிறப்போ கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப்ல ஃப்ளட்டர் ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். செகண்ட் ப்ரோக்ராமர் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தோம்னா ஒரே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்க போகிறது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஆண்ட்ராய்டு நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா காட்லின் படிக்கணும். இது iOS டெவலப் பண்ண போகிறீங்கன்னா ஸ்விஃப்ட் படிக்கணும். ஆனால் நீங்கள் கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணும்போது ஃப்ளட்டர், அதாவது டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தாலே போதும், 2 அப்ளிகேஷனும் நம்ம டெவலப் பண்ண முடியும். ப்ளஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இதோட அப்டேட்ஸ். இப்போ நீங்கள் நேட்டிவ்ல போகிறப்போ 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட அப்டேட்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இது சிங்கிள் கோட் பேஸாக இருக்கிறதுனால ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட அப்டேட்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டாலே போதும், நம்ம அதில் அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ ஃப்ளட்டருங்க சூஸ் பண்ணியாச்சு. ஃப்ளட்டர்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ளட்டர்னா என்ன அப்படின்னா இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க்னா என்னென்னா இது பியூர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு ப்ரீ பில்ட்டாக நமக்கு தேவையான மாடியூல்ஸை டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாடியூல்ஸை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளட்டரில் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது டெவலப் பண்ணது கூகுள் கம்பெனி. ஃப்ளட்டர் கூகுளோட ப்ராடக்ட் தான்.
டாட் அப்படிங்கிறதும் கூகுளோட ப்ராடக்ட் தான். அதே மாதிரி ரியாக்ட் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி டெவலப் பண்ண ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் ரியாக்ட் படிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி கொஞ்சமாக ஐடியா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்க முடியும் ரியாக்டை. ஸோ நீங்கள் ஃப்ளட்டரில் ஆப் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியலாட்டினாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ளட்டரோட யூஏஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே டெவலப் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரீபில்டாக அவங்களோட டாக்குமெண்டேஷன்லேயே எக்கச்சக்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து 2013 கூகுளால் இனிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இது எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டோட ஆல்டர்னேட், அதாவது ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எகெயின்ஸ்டாக இதை டெவலப் பண்ணாங்க கூகுள். ஸோ இதை வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணதுனால இது வெப் டெவலப்மெண்ட்டில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இதை பற்றி அந்தளவுக்கு பாப்புலராக யாருக்கும் தெரியாது. என்ன ரீசனா, இது கூகுள் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தவிர மற்ற யாரும் டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை அந்தளவுக்கு யூஸ் பண்ணல. செகண்ட் திங், டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணி ஃப்ளட்டர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் கொண்டு வந்தாங்க. இதை தவிர டாட் யூஸ் பண்ணி நிறைய சர்வர் சைட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் Node.js, பைத்தான், இந்த மாதிரி பைத்தானோட டிஜாங்கோ, ஃப்ளாஸ்க், இந்த மாதிரிலாம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு ஆக்யூடட், ஏஞ்சல்.டாட் இந்த மாதிரி சர்வர் சைட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் இருக்குது. இதை பற்றி நான் உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் போடுறேன். இதே மாதிரி ஃப்ளட்டரோட ஹம்மிங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப் ஃப்ரேம் ஒர்க்கும் நம்ம இதில் வந்து டெவலப் பண்ணலாம் டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி. இதை தவிர நம்ம டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸும் இதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த டியூட்டோரியல் சீரீஸில் நம்ம வந்து ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, ப்ளஸ் வந்து வெப் ஃப்ரேம் ஒர்க் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு ஃப்ளட்டரில் என்னென்ன தெரியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மட்டும் இல்லை, நம்ம ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கான firebase, Node.js, பைத்தானோட ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை ஃப்ளட்டரோட எப்படி இன்டெகிரேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து கண்டினியூஸ் சீரீஸாக நம்ம பார்க்கலாம். மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் அவுடேட்டட் பிஸ்னஸ் அப்படின்னு தூக்கி போட்ட ஒரு சின்ன பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல் ஆன்லைன் பிஸ்னஸாக ஒரு ஆப் எப்படி மாற்றுச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி ஃபுட் ஆர்டர் அப்ளிகேஷன் பார்த்துருப்போம். இதே மாதிரி வந்து பைக் ரைடிங், ரேபிடோ அப்படிங்கிற பைக் ரைடிங் ஒரு அப்ளிகேஷன் பார்த்துருப்போம். இதே மாதிரி பைசைக்கிளை ரெண்டலுக்கு விடக்கூடிய அப்ளிகேஷனும் இருக்குது ஆன்லைனில். அந்த கம்பெனிஸோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தா ட்ரெடிஷ்னலாக நம்ம போய் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பைசைக்கிள்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் வாடகைக்கு சைக்கிள் எடுப்போம். இதை வந்து ஆன்லைனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த பைசைக்கிள் ரெண்டல் வந்து யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. பழைய கிராமங்களில் சின்ன சின்ன கடைகளில் இருந்துச்சு, இப்போ அதுவும் கூட கிடையாது. ஏன்னா எல்லாட்டையும் வந்து பைக்ஸ் இருக்குது, கார்ஸ் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த சைக்கிள் ரெண்டலிங் வந்து அவுடேட்டட் பிஸ்னஸ் அப்படின்னு இருந்துச்சு. பட் இதை வந்து ஒரு ஆப்போட இன்டெகிரேட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஆப்பில் சைக்கிள் புக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதோட பிஸ்னஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ ஒரு ஆப் ஐடியா வந்து எந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸை மாற்றுது அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஒரு ஆப் டெவலப் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒர்க்கும் கிடையாது. நீங்கள் நிறைய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வயர் ஃப்ரேம் டிசைன் பண்ணுறதுலேருந்து, ப்ரோட்டோடைப்பிங் பண்ணுறதுலேருந்து, ஆப்போட யூஏ டிசைன் பண்ணுறதுலேருந்து, ப்ளஸ் வந்து பேக் அண்ட், அதாவது டேட்டா எங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஃப்ளட்டரில் என்ன டாபிக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசிக் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.